இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் Glenmark Pharmaceutical. இந்த ஸ்டாக்க நான் 17, 21, 27, 28 இவ்வளோ நாளுக்கும் ஆவரேஜ் பண்றதுக்கு வாங்கியிருக்கேன். 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணிட்டேன். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேடு ரியலைஸ்டு P&L ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும், நம்ம பே பண்ணின சார்ஜஸ் வந்து ₹695 கிட்ட இருக்கு. ஸோ இந்த ட்ரேட்ல என்னோட மொத்த ப்ராஃபிட்டே வந்து வெறும் ₹5 தான். இந்த ₹5க்கு தான் இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ குட்டிக்கரணம் போட்டிருக்கு. இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. டர்னிங் பாயிண்ட்னா இங்கேருந்து பிரைஸ் நல்லா மேலே போயிடும். இதை நான் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். இந்த கேப் அப் இருக்குல்ல, இந்த கேப் அப்பை பிரைஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுச்சு. இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணினதுக்கப்புறம் இங்கேருந்து அகெயின் ஒரு யூ டர்ன் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதை மாதிரி ஒரு கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணினதுக்கப்புறம், ஒரு கேப் அப்போ மார்க்கெட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்ததுன்னா, இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகுங்கிறது என்னோட அசம்ப்ஷன். அதே மாதிரி இங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. அதாவது ஹிஸ்டாரிக்கலா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போனனால பிரைஸ் அகெயின் ரீட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஸ்டாக்ல நான் 4 ப்ளூ லைன்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம வாங்கின இடம். லாஸ்ட்டாக போட்டிருக்கிற ஆரஞ்சு லைன் வந்து நான் செல் பண்ணின இடம். நான் ஸ்பீடாக இந்த ஸ்டாக்கை நான் ரீப்ளே பண்ணுறேன். எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் செல் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய தடவை ஆவரேஜ் பண்ணிட்டோம். பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல. இந்த ப்ளூ கேண்டில்ல, இந்த கிரீன் கேண்டில்ல ஒரு 1.5% வந்திருக்கு. அகெயின் ஒரு 2.5% மேலே போனனால அட்லீஸ்ட் பிரேக் ஈவன்லயாவது இந்த ட்ரேட்ல வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த ட்ரேடோட டீட்டெயில் நான் எப்பயுமே ட்ரேட் டிஸ்கிரிப்ஷன் சம்மரியில் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.